அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லையா? அதாவது நம்ம வந்து ப்ரீலிம்ஸா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த எக்ஸாம் பர்பஸ். நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிசிங் அட்வொகேட்ஸா இருக்கட்டும், யாருக்குனாலும் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நார்மலா ஒரு டிராஃப்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது தான் என்னன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செஷன்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறீங்க, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காகவும் இருக்கிறீங்க. ஸோ எல்லா விதமான மெம்பர்ஸுமே அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுல வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ தூரம் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு கிரேட் இம்பாக்ட் வந்து நம்ம லீகல் ப்ரொஃபஷன்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து நான் நியர்லி லாஸ்ட் அக்டோபர் மந்த்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் செஷன். நியர்லி 13 செஷனுக்கு மேல எடுத்திருக்கேன். தென் ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்ணேன். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, மேம் மெட்டீரியல் இல்ல, டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான பேசிக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலா கேட்டாங்க. காலையில கூட கால்ஸ். ஓகே, ஸோ பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் தான். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கும். முன்னாடிலாம் நம்ம வந்து கடையில போய் வாங்குவோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து பேப்பர்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நியூஸ் பேப்பரை ஈஸியா நெக்லெக்ட் பண்றோம். நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, நமக்கு தெரியும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணுதுன்னு. ஆனா என்ன மாதிரி இம்பாக்ட் அது நம்ம லீகல் ப்ரொஃபஷன்ல கிரியேட் பண்ணுது அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து என்னன்னா எடுத்துக்கவே மாட்டோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ நானுமே இருக்கேன் அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நியூஸ் பேப்பர் வந்து எனக்கு வரும். நான் அதை ஜஸ்ட் வந்து அப்படி பாஸ்ட் தான் இருந்தேன். அது எனக்கு அது புரிஞ்சிச்சு, ஹவு இட் கிரியேட் அ கிரேட் இம்பாக்ட் டு ஆர் ப்ரொஃபஷன். எப்படி வந்து நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச்சா இருக்கட்டும், வே ஆஃப் ரைட்டிங் இருக்கட்டும், எல்லாமே கிளாஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? சோ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாருங்க, ஹைகோர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ப்ரிசைட் பண்ணிருக்கிறதுக்கும் நார்த் இந்தியன் ப்ரிசைட் பண்ணிருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் பேசிக்கா. ஆனா இப்ப வந்து என்ன அப்படின்னா, நார்த் இந்தியனே பீட் பண்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு ஜட்ஜஸ் எல்லாமே என்னன்னா அவ்வளவு கிளாஸியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணி, இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நியூஸ் பேப்பர்ல தான் இருக்கு. ஓகே, சோ நியூஸ் பேப்பர் நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? சோ இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நியூஸ் பேப்பர் அப்படின்றது டிரான்ஸ்லேஷன் பொறுத்தளவுல இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி நீங்க டிரான்ஸ்லேட்டரோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த குரூப்ல, பட் அந்த குரூப்புக்கு வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க 600 பேரு, ஆனா ஜாயின் பண்ணவங்க 240 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல. சோ இப்ப வந்து எஸ்டர்டேவே என்னன்னா நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் 2 நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து ரீட் பண்ணிட்டு யாரெல்லாம் ரீட் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன். சூப்பரா வந்து நிறைய பேர் வந்து பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கு கிரேட் அப்ளாஸ். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து எதுக்காக டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பர்டிகுலரா நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்லேஷன் பேசிக்கா வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஐ ஹாவ் குட் அட் இங்கிலீஷ் நாலேஜ், ஐ ஹாவ் குட் அட் தமிழ் நாலேஜ். ஆனா என்னன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துச்சு. சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து நியூஸ் பேப்பர் தான். சோ அதை வந்து நான் எப்படி வந்து கேரி ஆன் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீட் பண்ணுவேன். சோ ரீட் பண்ணும்போது எனக்கு புரியாதுனாலும் நான் ஸ்ட்ரக் மாட்டேன். நான் ரீட் பண்ணுவேன் பிகாஸ் ஐ நோ ஹவு டு ரீட் இல்லையா? எனக்கு அர்த்தம் தான் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நம்மளால ரீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணணும், தென் செகண்ட் டைம் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வார்த்தைகளை என்ன செய்யணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சோ அண்டர்லைன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த அண்டர்லைன் பண்ணி வச்ச வார்த்தைக்கான அர்த்தங்களை வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். தென் தேர்ட் டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து எகைன் ரீட் பண்ணுவேன். சோ ரீட் பண்ணும்போது அந்த நம்ம கண்டுபிடிச்சு வச்ச வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தப்பா இருக்கும்.
ஏன் தப்பா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மீனிங்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மீனிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து லிட்ரல். ஒண்ணு வந்து லிட்ரல் மீனிங் சொல்லுவோம். இன்னொன்னு ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த லிட்ரல் மீனிங்னா என்னன்னா, நம்ம இந்த கூகுள்ல பாக்குறது, இந்த டிக்ஷனரியில பாக்குறது எல்லாமே இந்த லிட்ரல் மீனிங்கா தான் இருக்கும். இந்த ஃபிகரேட்டிவ் மீனிங் இருக்கு இல்லையா? அதுதான் என்னன்னா இடத்திற்கு மாதிரி. எந்த இடத்திற்கு எந்த இடத்திற்கு எந்த சிச்சுவேஷனுக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங் ஆப்டா இருக்கும்னு பார்த்து போடணும். சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபிகரேட்டிவ் மீனிங். எப்பவுமே நம்ம வந்து படிக்கும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் சரி, டிராஃப்டிங் பண்ணும் போதும் சரி, ஃபிகரேட்டிவ் மீனிங்ல தான் இருக்கணும். அத வந்து ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா என்ன செய்யணும் அப்படின்னா போட்டுக்கணும். இப்ப வந்து இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த வேர்ட் சீக். சீக் அப்படின்னா நம்ம வந்து காமனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேக்குறது அப்படின்னு சொல்லுவோம். என்னதுன்னா கேக்குறது. ஆனா த ரியல் ஒரு ஃபிகரேட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். வேண்டுதல் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்னன்னா சீக்குக்கு வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங்கா வரும். லிட்ரல் மீனிங்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சீக்குக்கு என்னன்னா கேக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம கேஷுவலா சொல்லிடுவோம். அப்ப ஸ்டேட்மெண்ட்ல என்ன மீனிங் நம்ம யூஸ் பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். வேர்ட் அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு டிக்ஷனரிய பார்த்துட்டு நேர ஆப்டா போட்டோம்னா அது சூட்டபிளா ஆகவே ஆகாது. நம்ம லீகல் பொறுத்த அளவுல. சோ அத மெயின் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடியது கண்டிப்பாக நோட்டு போட்டு. சோ நான் வந்து 2 நாள் டிரான்ஸ்லேஷன் வந்து ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஐ மீன் அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் நோட்டு போட்டிருந்தீங்க? ஐ மீன் வெக்காபுலரிஸ்க்கு யாரெல்லாம் நோட்டு போட்டீங்க? இல்ல சும்மா ரீட் பண்ணிட்டு போயிட்டீங்களா? நோட்டு போட்டவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லனா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. கொடுத்த நியூஸ் பேப்பருக்கு நான் வந்து தனியாவே ஒரு நோட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. எஸ் எஸ் சூப்பர். சோ என்ன அப்படின்னா நம்ம வந்து வெக்காபுலரிஸ் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டு போட்டுறணும். நோட்டு போட்டுட்டு தெரியாத வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம எழுதி வச்சு அதற்கான அர்த்தங்களையும் எழுதணும். இங்கிலீஷும் எழுதணும் அஸ் வெல் அஸ் என்ன அப்படின்னா தமிழும் நம்ம வந்து எழுதணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா? சார் 2வது என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூவா படிக்க படிக்க படிக்கதான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம நம்ம லா ஃபீல்ட்ல பொறுத்த நியூஸ் பேப்பர்ன்றது நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய எல்லா நியூஸுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டனா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருக்கோம். இருக்கக்கூடிய அத்தனை பேப்பரே லைன் பை லைனா படிக்க முடியுமானா முடியாது. அப்ப நம்ம ஃபீல்ட பொறுத்தளவுல நம்ம டிரான்ஸ்லேஷன் டிராஃப்டிங் லேர்னிங்க்கு எந்த பேப்பர் இம்பார்ட்டன்ட், எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல் பேஜ் இருக்கு இல்லையா? இந்த எடிட்டோரியல் வந்து வெரி டஃப். நான் பிராங்காவே சொல்றேன். இந்த எடிட்டோரியல்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹெவி வேர்ட்ஸா இருக்கும். இந்த எடிட்டோரியல் பேஜ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பாத்தீங்க ஹெவி வேர்ட்ஸா இருக்கும். சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விசிபிள் ஆகும். ஐ ஹோப் சோ. விசிபிள் ஆகுதா எல்லாருக்கும்? விசிபிளா? எஸ் எஸ் மேம். எஸ். ஸோ இதுல பாருங்க எடிட்டோரியல் பேஜ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க இந்த எடிட்டோரியல்ல பாருங்களேன் இருக்கக்கூடிய அதாவது இது ஒரு வேர்ட்ஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு பேராகிராஃப்ஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே பாருங்க இது எல்லாமே அட்வென்ட். சோ வந்து இது என்ன மீனிங் லிட்டரலி பண்றாங்க அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப என்னன்னா இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா இப்ப வந்து நம்ம குரூப்ல இருக்கிறோம் இல்லையா? நம்ம மெம்பர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா சோ யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க. ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். சோ வந்து என்னன்னா இந்த எடிட்டோரியல் பேஜை பொறுத்தளவுல நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து ஐ மீன் நல்லா ரீட் பண்ணிருப்பாங்க, நிறைய வெக்காபுலரிஸ் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட்டோரியல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிளா இல்லைன்னா சொல்லிருங்க. சோ இவங்க வந்து ஸ்கிரீன் விசிபிளா இல்லங்க. விசிபிளா இல்ல. அது வந்து
ஸ்கிரீன் இந்த சண்முகம்னு ஒரு சார் வந்து ஷேர் பண்ணதுனால விசிபிளா இல்லாம ஆயிடுச்சு. சோ இப்ப விசிபிளா இருக்கா? ஓகே ஓகே ஃபைன். சோ என்னன்னா இந்த எடிட்டோரியல் பேஜ் வந்து எனக்கு வந்து நார்மலா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வாசிக்க தெரியும் அப்படின்றவங்க கோ வித் எடிட்டோரியல். ஏன் அப்படின்னா எடிட்டோரியல்ல தான் என்னன்னா நிறைய ஃப்ளூயன்ஸான வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நம்ம எழுதும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா டிராஃப்டிங்கா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடியது இந்த எடிட்டோரியல் அப்படின்ற இந்த பேஜ் தான். ஸோ இதை வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து மெயினா வந்து நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா ரீடர்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நியூஸ் பேப்பர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீடர்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து மண்டே தான் வரும். ரீடர்ஸ் மெயில்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். அது வந்து எப்ப வரும் அப்படின்னா மண்டே வரும். சரிங்களா? சோ நீங்க அதையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா படிக்கலாம். அதை படிக்கும் போது என்னன்னா நம்மள யாரோ ஒரு பர்சன் நம்மள ஒரு பர்சன் தான் அதை வந்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்ஷனரிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நார்மலா கூகுள்ல போயிட்டு டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பதில் வந்து என்னன்னா ஐ எம் ப்ரிஃபரிங் ஒன் டிக்ஷனரி ஆப். சோ அந்த டிக்ஷனரி ஆப்பை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எத்தனை பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியல. வெப்ஸ்டர் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி, இது வந்து ஆஃப்லைன் ஆப் தான். சோ இதையும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆப். சோ இதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்க தமிழுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப டேலண்டட் வேர்ட்ஸா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்பஸ்க்கு. ஓகேவா? சோ இதை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? ஓகே மேம், அந்த ஆப்பை வந்து குரூப்ல சொல்ல முடியுமா? குரூப்ல போஸ்ட் பண்ண முடியுமா மேம்? எஸ், நான் குரூப்ல வந்து அந்த ஆப் நான் ஷேர் பண்றேன். அந்த ஆப்போட லிங்க் வந்து ஐ வில் ஷேர் வித் யூ. சோ இப்ப பாருங்க, எப்பவுமே பாத்தீங்கன்னா காமனா ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நியூஸ் பேப்பர்ஸ பாருங்க, காமனா ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அது வந்து எந்த ஒரு பாசிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். சோ பாசிவ் ஃபார்ம் அப்படின்றது என்ன, யாரா சொல்ல முடியுமா? பாசிவ் ஃபார்ம், பாசிவ் ஃபார்ம்னா என்ன? ஏதாவது கெஸ் இருக்கா? பாசிவ் ஃபார்ம்னா தமிழ்ல செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. done by me, it was taken by this person அப்படின்னு வரும். யாரால் செய்யப்பட்டது அப்படின்ற தகவல் இருக்கும். எஸ் எஸ் கரெக்ட், சூப்பர். அதாவது நியூஸ் பேப்பரை பொறுத்தளவுல பாருங்க, காமனா வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது இஸ், வாஸ், வேர், சோ ஆன். சோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் கூட தான் என்ன இருக்கும்னா V3 வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க ரீட் பண்ணும்போது தெரியும். ஓகேவா? அதாவது டிரான்ஸ்லேஷன் பொறுத்தளவுல கிராமட்டிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிராமட்டிக்கலையும் யாரு கரெக்டா எழுதிருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போவாங்க. நம்மளுக்கே தெரியும் இப்ப எவ்வளவு ரிசர்வேஷன்ல எவ்வளவு ப்ராப்ளம் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு கிராமட்டிக்கல் வந்து தேவையில்லை, நம்ம வார்த்தைகளை மட்டும் போட்டு எழுதுனா போதும்ன்ற கான்செப்ட வந்து விட்டுருங்க. போன தடவை இதே தப்பு தான் வந்து பண்ணாங்க. போன தடவை பிராக்டிஸ் பண்ண யாருமே வந்து கிராமட்டிக்கல் ஒழுங்காவே பிராக்டிஸ் பண்ணல, எல்லாருமே வார்த்தையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சோ வந்து அதே மாதிரி நான் நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது யாரெல்லாம் கரெக்டா டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால நீங்க கொஞ்சம் அதையும் வந்து கேர்ஃபுல்லா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலா இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரிட்டையர்ட் பியூரோக்ராட் அண்ட் ஆத்தர் B.S. ராகவன் டைஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 97 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதுல பாருங்க, இங்க எங்கேயாவது இந்த இஸ், வாஸ், வேற ஏதாவது இருக்கான்னு. எப்பவுமே நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், லைவ்லாவா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதுலையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹெட்டிங்ல வந்து நார்மலா தான் இருக்கும். ஹெட்டிங்ல இஸ் போடுறது, வாசு போடுறது, வேர் போடுறது, பீயிங் இது எதுவுமே இருக்காது. ஆனா
உள்ள ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஸ், வாஸ், வேர், பீயிங் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம வந்து எழுதும் போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை வந்து கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணாம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப வந்து ஒரு லெத்தாஜிக்கா என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது. சோ இதை வந்து மெயினா வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிற போது நம்ம பேசிக்கா கார்னர் நியூஸ் இருக்கு இல்லையா, அதாவது கார்னர்ல சின்ன சின்ன நியூஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த நியூஸஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் பெருசா வந்து படிக்க கூடாது. ஏன் அப்படி படிக்க கூடாதுன்னா, கார்னர் நியூஸ பார்த்தோம்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், அதோட அர்த்தமும் நமக்கு புரியுற மாதிரி இருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். தென் நம்ம வந்து ஏதோ நிறைய நியூஸ் படிச்ச மாதிரி தெரியும். ஒரு 4-5 பேராகிராஃப் நம்ம படிச்ச மாதிரி ஒரு கான்பிடென்ட் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால எப்பவுமே படிக்கும் போது என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது சின்ன சின்ன கார்னர் பேராகிராஃப், கார்னர் பேஜ் பேராகிராஃப்னு இருக்கும். அதை வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்துவோட கனெக்டிவான நியூஸ் பாத்தீங்கன்னா தி இந்து இருக்கு இல்லையா, அதுலயும் இருக்கும், தினமணிலையும் இருக்கும். சோ ஹிந்து நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்றீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரோட இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் நியூஸஸ் வந்து எதுல இருக்கும்னா ஹிந்து தி இந்துலையும் தினமணிலையும் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஹிந்து பேப்பர் வந்து நார்மலா இருக்கும், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் பேப்பரா இருக்கும். அதோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஹிந்து பேப்பர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதோட வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கும் போது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், சினிமாஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட லீகலுக்கு வந்து தேவையா அப்படின்னா இட் இஸ் நாட் மேண்டிட்டரி. சோ இதை வந்து நம்ம ஒரு சைடா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, சோ வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லீகல் நியூஸஸ் இருக்கு இல்லையா, அதை படிக்கும் போது நம்ம நியூஸ் பேப்பர் படிச்ச மாதிரியும் இருக்கும். இன்னொன்னு அந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆக்ட பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தெரிய வரும். அதனால நம்ம படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, சோ இப்ப வந்து நம்ம குரூப் மெம்பர்ஸ் இருக்கிறோம் இல்லையா, சோ இதுல யாரு தமிழ்ல ரீட் பண்ண போறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, உமா அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே மேம், தென் தமிழ்ல யாரு ரீட் பண்ண போறீங்க? தமிழ்ல யாரு ஜஸ்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, பிகாஸ் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தமிழ்ல படிக்கிறோம். தமிழ்ல ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப இங்கிலீஷ்ல யாரு படிக்கிறீங்க? அதே மாதிரி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்க்கு போக கூடாது, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தான் தமிழுக்கு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் தமிழ் அப்படின்றது இட் இஸ் ஆர் மதர் டங். சோ நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதை படிச்சுட்டு இங்கிலீஷ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு போர் அடிச்சிடும், எந்த வேணா அங்க சொல்லியிருக்கான்னு விட்டுருவோம். பட் ஃபர்ஸ்ட் எது நமக்கு தெரியாதோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்த பண்ணணும். சோ தெரியாம என்ன இருக்கு, இங்கிலீஷ் தான் நமக்கு வந்து தெரியல எப்படி வரும் அப்படின்றது. அப்ப இங்கிலீஷ்ல நம்ம வந்து வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி நம்ம படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் தமிழ்ல ரீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இங்கிலீஷ் படிக்கணும், அடுத்துதான் தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். தமிழ் பேப்பரை படிச்சுட்டு இங்கிலீஷ் பேப்பர் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் நம்ம மைண்ட்ல என்ன ஆகாதுன்னா ஸ்டோர் ஆகவே ஆகாது. அதனால அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, அது வந்து ஒரு யூட்டிலிட்டி வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஓகே, சோ இப்ப வந்து இங்கிலீஷ்ல வந்து ரீட் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா மேம், ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு? எஸ் மேம். எஸ், இதுல இந்த நியூஸ வாசிங்க மேம். இத ரீட் பண்ணுங்க மேம். மேம் நான் படிக்கிறேன். படிங்க யாராச்சும் படிங்க மேம். 3 persons held for murder of youth. The Hindu Bureau, Chennai. The Thiruvenkadu police arrested 3 men for allegedly murdering a youth in Sundara Cholapuram on Wednesday. The police identified the victim as V. Vijayakant, ILOS Captain 20 at 3 a.m. on Wednesday. The police received information that Vijayakant had been hacked to death by
unidentified persons at his house in Selliamman Nagar, Sundara Solapuram. The initial investigation revealed that Vijayakant and his accomplices had attempted to murder G. Arogyasamy, 20, of the same area due to previous enmity. On Tuesday, an inebriated Arogyasamy and 2 others barged into the victim's house and killed him. The police arrested Arogyasamy young, Saravanan 20, and G. Vignesh 20. They were remanded in judicial custody. Okay, thank you. ஓகே ஓகே சூப்பர் மேம் சூப்பர். ஸோ ஸ்கிரீன் விசிபிள் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க அப்படியா? பட் மேம் ரீட் பண்ணாங்களே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் மேம் ரீட் பண்ணியிருந்தாங்க. இல்ல மேம் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது மேம். விசிபிள் ஆகுதுல? ஓகே Visible ஃபைன். தான் ma'am. ஓகே. ஸோ இப்ப வந்து இந்த இது ரீட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதுல வந்து என்ன புரிஞ்சுதுன்னு யாராவது ஷார்ட்டா சொல்ல முடியுமா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு யாராவது சொல்லிடுறீங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதுல என்னதான் இருக்கு? இப்ப ஏதோ கொலை நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரினாலும் சொல்லுங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? மேம் திருவெண்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மேம். ஓகே சூப்பர். வேற வேற யாராவது? மேம் கொல்லப்பட்டவர் வந்து அது விக்டிம் யாருன்னு பார்த்தா விஜயகாந்த் அப்படின்னு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் சொல்லிருக்காங்க மேம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே தென் வேற யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அதிகாலை 3 மணி அளவுல இந்த கொலை நடந்திருக்கு. Due to previous enmity. Yes, yes. Yes, super. Okay. இவர் ஆல்ரெடி இன்னொருத்தவங்கள கொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. Yes, okay, super. வேற இதுல என்ன இருக்கு? வேற என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஜுடிஷியல் கஸ்டடில இருக்காங்க மேம். ஜுடிஷியல் கஸ்டடில இருக்காங்க. Yes, super. வேற hacked to death by unidentified person. Yes, unidentified person. Super. Okay, வேற என்ன இருக்கு? வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணாமலே நீங்க சொல்லலாம். வேற இது நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா? accomplish. Yes, accomplish. Yes, super. Okay. வேற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மேம். ஆரோக்கியசாமி, சரவணன் and விக்னேஷ் மேம். எஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சரி, இப்ப சொல்லிருந்தாங்க இல்லையா ப்ரீவியஸ் எனிமிட்டினால வந்து இவங்க வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன பேசிஸ்ல? இல்ல ஆரோக்கியசாமியும் மத்த 2 பேரும் விஜயகாந்த் வீட்டுக்கு போயிருக்காங்க இவரோட ட்ரைக்கு அப்புறம். அதுல நடந்த ஆல்டர்கேஷன்ல இவரை கொன்றுறாங்க. எஸ் சூப்பர். இவ்வளவுதான் நியூஸ். சோ நம்ம பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். நமக்கு இந்த மேட்டர் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே so இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, the Thiruvengadam police arrested 3 men for allegedly murdering a youth in Sundara Cholapuram on Wednesday அப்படின்னு இருக்கு சரிங்களா? இப்ப இதுல வந்து ஒரு வேர்ட் இருக்கு. சோ இந்த allegedly அப்படின்னு இருக்கு இல்லையா? allegedly அப்படின்னா என்ன சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் மேடம். என்ன சார் சொல்லுங்க சார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் மேம். குற்றம் சாட்டப்பட்ட. எஸ் எஸ் ஓகே ஓகே. வேற கூறப்பட்ட நபர், குற்றவாளி, கூறப்பட்ட. ஓகே ஓகே. கைது செய்யப்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் மேம். சுமத்தப்படுதல். சுமத்தப்படுதல். எஸ் கரெக்ட். ஓகே சூப்பர். கைது செய்யப்பட்ட நபர். கைது செய்யப்பட்ட நபர். ஓகே. பழி சுமத்தப்பட்ட நபர். எஸ் பழி சுமத்தப்பட்ட நபர். ஓகே வேற என்ன இருக்கு? வேற இந்த வேர்ட் நம்ம பார்த்திருக்கோம் allegedly. ஓகே தென் நெக்ஸ்ட் மர்டரிங் அப்படின்னா சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்சதானே? கொலை செய்யப்பட்ட. எஸ் எஸ் கொலை செஞ்சிட்டாங்க. எஸ் தென் விக்டிம். விக்டிம்னா யாரு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பாதிக்கப்பட்டவர். எஸ் சரி. இந்த அலைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நேம்ல, இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா? விஜயகாந்த் அலைஸ் என்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இவங்க வந்து இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே தென் பாருங்க, போலீஸ் ரிசீவ்ட் அன் இன்ஃபர்மேஷன் ஹேக்ட் அப்படின்னா என்ன? பீன் ஹேக். ஹேக்ட்னா என்ன? பிடிக்கிறது.
கைது பண்றது. கைது பண்றது. சரி, ஓகே. வேற? முடக்கப்படுதல். ஓகே. கழுத்தை நெரித்து அப்படின்னு. எஸ், கரெக்ட். அதாவது ஹேக்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன், லிட்ரல் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஃபிகரேட்டிவ் மீனிங்ல பார்க்கணும். இந்த இடத்துல ஹேக்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து குத்துறது, கொலை பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கட் அண்ட் சாப் அப்படின்னு சொல்றது. அதாவது டு கட் அண்ட் சாப் அப்படின்னு சொல்றது. ஒருத்தங்களை வந்து என்ன அப்படின்னா கொடூரமாக என்ன அப்படின்னா வந்து வெற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்னன்னா had been hacked to death. had been hacked to death. ஒரு இறப்பிற்கு முற்படுத்துதல் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே. அன்ஐடென்டிஃபைட் பர்சன். இந்த அன்ஐடென்டிஃபைடுக்கு நிறைய பேரு ப்ரீவியஸ் இயர்ல இன்ஐடென்டிஃபைடு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி தெரியுமா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு ஆப்போசிட் மீனிங்ஸ் வந்து நமக்கு தெரியாததுனால சம்டைம்ஸ் இது வந்து நானுமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? அதுதான். அப்ப அன்ஐடென்டிஃபைடு. சோ அன்ஐடென்டிஃபைடு அப்படின்னா என்ன சொல்லுங்க? அடையாளம் தெரியாத நபர். அடையாளம் தெரியாத. ஓகே. வேற வார்த்தைகள் சொல்லுங்க. நம்ம டிரான்ஸ்லேஷன் நம்ம ட்ரை பண்றோம், அப்ப நிறைய வெகாபுலரிஸ் யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத. ஓகே. வேற? அடையாளம் தெரியாத. அடையாளம் தெரியாத. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. என்ன சார்? யார் என்று தெரியாத மேடம். யார் என்று தெரியாத நபர்கள். அன்னோன் பர்சன். எஸ். ஓகே. இனம் தெரியாத நபர்கள் மேடம். எஸ் சார், சூப்பர். இனம் தெரியாத நபர்கள். ஓகே. இவ்ளோ வார்த்தைகள் நம்ம அன்ஐடென்டிஃபைடுக்கு இருக்கு. ஓகே. தென் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இருக்கு. இது என்னது? முதற்கட்ட விசாரணை. ஆரம்பகட்ட புலன் விசாரணை. புலன் விசாரணை. விசாரணை. முதல்நிலை விசாரணை. ஓகே. வேற? முதல்கட்ட விசாரணை. முதல்கட்ட விசாரணை. வேற வார்த்தைகள்? ஆரம்பகட்ட விசாரணை. ஆரம்பகட்ட விசாரணை. ஓகே, சூப்பர். சோ இது நெக்ஸ்ட் revealed that Vijaykanth has his accomplishes அப்படின்னா என்ன? உடன் குற்றவாளி. Yes, உடன் குற்றவாளி. இத பத்தி நம்ம எதுல படிச்சிருக்கோம்? எவிடன்ஸ் ஆக்ட். 133 of Indian Evidence Act 133. எஸ், சூப்பர். 133 of Evidence Act. accomplish அப்படின்றது, accomplish அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதும் போது accomplish அப்படின்றது என்ன எழுதுவீங்க? உடன் குற்றவாளி அல்லது குற்றவாளி. கூட்டு குற்றவாளி. எஸ், கரெக்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? attempted அப்படின்னா முயற்சி செய்து கொலை செய்த முயற்சி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம சொல்லும் போதே பாருங்க, நம்ம ஒரு சிங்கிள் வெர்ப்ல பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்லிட்டு இருக்கோம். அட்டெம்ப்ட்னா முயற்சி, அட்டெம்ப்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முயன்ற. கரெக்ட். முயற்சித்தார். எஸ், சூப்பர். தாக்க முனைந்தார். எஸ். அது வந்து அட்டாக்ட் அப்படின்னு வரும். தாக்கம், அட்டாக். ஓகே. தென் எனிமிட்டி. அசால்ட்ல வந்துரும். எஸ். எனிமிட்டி முன்பகை. பகை. அதாவது முன்விரோதம் அப்படின்னா முன்பகை, எனிமிட்டி அப்படின்னா பகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை என்னது? நம்ம விரோதம். எஸ், விரோதம். கரெக்ட். மாச்சரியம். என்னமா? மாச்சரியம். முன்விரோதம்க்கு வந்து மாச்சரியம். எஸ். ஓகே. சோ இந்த எனிமிட்டி இருக்கு இல்லையா? இதுல இங்கிலீஷ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரியாரிட்டி. இல்ல ப்ரியாரிட்டி இல்ல. ஒரு நிமிஷம். என்ன? எஸ். அதாவது இல்வில்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு விரோதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? விரோதமுக்கு ஆனிமஸ் அப்படின்றதும் எதுக்கு வரும்? எனிமிட்டி அப்படின்றதுக்கு வரும். ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்க.
இன்எபிரேட்டட். இன்எபிரேட்டட் அப்படின்னா any guesses? Inhibited. He is in a state of intoxication, madam. Yes, super. அதாவது என்ன சொல்லுவோம், drunken person, குடிகாரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடித்து விட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் inebriated. அதாவது ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்கஹாலிக் intoxicated person சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னா inebriated. Inebriated ஆரோக்கியசாமினா என்னது, மது வந்து அருந்துன இல்லையா, அவன் வந்து ட்ரங்க் பண்ணியிருக்கான், அதுதான் வந்து இங்க இன்எபிரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரங்க் அப்படின்னு சொல்லாம ஆல்கஹாலிக்னு சொல்லாம இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த பாக்ஸோ கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சைல்டு வந்து ரேப் பண்றது அதெல்லாம் பாருங்க, அந்த விக்டிம் ஐ மீன் அந்த பர்சன் வந்து எப்படி இருந்தா அப்படின்னா வந்து இன்எபிரேட்டட் கண்டிஷன்ஸ்ல இருந்தா. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, அவன் இன்எபிரேட்டட் கண்டிஷன்ஸ்ல வந்து இருந்தா அவன் டிராவல் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து அங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, பார்ஜ்ட். பார்ஜ்ட் எஸ் எஸ் சூப்பர். ஓகே, வேற இந்த அத்துமீறுதலுக்கு நம்ம வேற யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ். சோ இதுல பார்ஜ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அத்துமீறுதல், அதாவது அதாவது சரமாரியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது உடனடியா சடன்லி அண்ட் ரூட்லி இன்டரப்ட் சம்திங் ஆர் சம் பர்சன்ஸ். உடனடியாக வந்து என்னன்னா அத்துமீறி நுழைதல், அதே மாதிரி என்னன்னா திடுதுப்புன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கலோக்கில சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பார்ஜ்டு அப்படின்னு சொல்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஐ ஹோப் மத்த எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் இல்லையா. சோ பாருங்க, நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம ரீகால் பண்ணிருக்கோம் சொல்லுங்க, என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ரீகால் பண்ணிருக்கோம்? murdering, victim, enmity, animus, inebriated, barged, ma'am. Enmity, yes, barged. super, yes, okay, so attempted, yes, attempted. ஓகே, இந்த ஒரே ஒரு பேராகிராஃப் தான் எடுத்துருந்தோம். இதுல எத்தனை நம்ம லீகல் வேர்ட்ஸ் பாத்துருக்கோம் பாத்தீங்களா, டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ். எனிமிட்டி, inebriated, barged, initial investigation, accomplish, attempted, hacked, unidentified, alleged, murder, இது எல்லாமே நம்ம வந்து பாத்திருக்கோம். விக்டிம் அதுவும் நம்ம வந்து பாத்திருந்தோம் இல்லையா. இப்ப நான் சொன்னேன், எப்பவுமே நியூஸ் பாருங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த இஸ்ஸுக்கு அப்புறம் என்ன, இந்த இஸ் இதெல்லாம் ஹெட்டிங்ல அவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹெட்டிங்க பாருங்க, 3 persons held for murder of youth. இதுல என்ன போடுவாங்க, 3 persons were அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா பண்ணல, பிகாஸ் திஸ் இஸ் த ஹெட்டிங். அந்த இதுதான் என்னன்னா நியூஸ் பேப்பரோட ஸ்ட்ராட்டஜியே. இந்த இஸ் வாங்கி வேற எல்லாம் போட்டா நம்ம எல்லாம் என்ன பண்ண மாட்டோம்னா கவர், அது கவர்டா இருக்காது, அதனாலதான் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இப்ப வந்து நமக்கு இது புரிஞ்சுச்சா? நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ்ல வந்து ரீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப தமிழ்ல யாரு வாசிக்கிறீங்க? Who is going to read in Tamil? நான் படிக்கிறேன். நான் ரீட் பண்றேன். கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணுங்க, யாராச்சும் ரீட் பண்ணாலும். இளைஞர் வெட்டி கொலை, 3 பேர் கைது. ஆவடி ஏப்ரல் 10 திருவேற்காடில் இளைஞரை வெட்டி கொலை செய்த 3 பேரை போலீசார் புதன்கிழமை கைது செய்தனர். திருவேற்காடு சுந்தர சோழபுரம் செல்லியம்மன் கோவில் தெரு சைவ சேர்ந்தவர் வேலாயுதம், அவரது மனைவி சத்யா, இவர்களின் மகன் விஜயகாந்த் 19 கூலி தொழிலாளி. இதற்கிடையில் வேலாயுதம் சொந்த ஊரான வந்தவாசி சென்று விட்டார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு சத்யா, விஜயகாந்த் ஆகியோர் வீட்டில் நுழைந்துள்ளனர். நள்ளிரவு வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டு விஜயகாந்த் எழுந்து வந்து கதவை திறந்து வெளியே வந்தபோது அங்கே நின்று இருந்த 3 மர்ம நபர்கள் விஜயகாந்த் மேடம் ஒன்னும் தெரியல மேடம் இருந்து கைது செய்யப்பட்ட வெளியே ஓடி வந்து மர்ம நபர்களை தடுத்தனர். ஓகே மேம்.
சத்தம் கேட்டு சத்யா வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்து மர்ம நபர்களை தடுத்தார்கள். அப்போது அவர்கள் சத்யாவின் இடது கையை வெட்டி உள்ளனர். அதன் பிறகு விஜயகாந்தை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் அறிந்து திருவேற்காடு போலீசார் வந்து விஜயகாந்த் உடலை மீட்டு உடற்கூறாய்வு சோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் காயமடைந்த சத்யாவையும் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். காவல் ஆய்வாளர் விஜய் கிருஷ்ணராஜ் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே பகுதி ஸ்ரீதேவி நகரை சேர்ந்த ஆரோக்கியசாமி வயது 20 என்பவரை விஜயகாந்த் உள்ளிட்டோர் கொலை செய்ய முயன்றுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக விஜயகாந்த் உட்பட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் ஏற்பட்ட முன் விரோத காரணமாக ஆரோக்கியசாமி தனது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் வயது 20, சரவணன் வயது 20 ஆகியோர் விஜயகாந்தை வெட்டி கொலை செய்து தெரிய வந்தது. போலீசார் தலைமறைவாக இருந்த ஆரோக்கியசாமி, விக்னேஷ், சரவணன் ஆகிய 3 பேரை புதன்கிழமை கைது செய்து அவர்களை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அவ்வளவுதான் மேடம். எஸ், சூப்பர். ஓகே, இப்ப போன இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிருந்தோம். அப்ப பாருங்க, அன்ஐடென்டிஃபைட் பர்சன் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தோம், இங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா நோட்டீஸ் பண்ண முடியுது இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எதெல்லாம் டிஃபரன்ஸா இருக்கு. நம்ம போன தடவை இங்கிலீஷ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கும் இங்க தமிழ்லக்கும் என்ன டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். மேம், அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் மர்ம நபர்கள்னு சொல்லி இதுல இண்டிகேட் பண்ணிருக்காங்க மேம். எஸ், மர்ம நபர்கள். ஓகே, அடுத்து வேற ஏதாவது சரமாரியாக எஸ், ஹேக்டு சரமாரியாக சொல்லிருந்தீங்க. அதாவது கட் அண்ட் சாப் அப்படின்னு, சரமாரியாக அப்படின்னு. அடுத்து வேற என்னது? முன்விரோதம். எஸ், விரோதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? எனிமிட்டினா நம்ம பகைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொரு வார்த்தை விரோதம் அப்படின்றது. ஓகே, வேற ஏதாவது எனிதிங் எல்ஸ்? அவ்வளவுதானே? ஓகே, ஃபைன். இவ்வளவுதான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணியாச்சு. இதுதான் ப்ரொசீஜர். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணினாலும் அதுல நம்மளால ஒரு 8 வார்த்தைகள் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 8 வார்த்தைன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வார்த்தைகள் லேர்ன் பண்ணலாம், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வார்த்தைகள் நம்ம லேர்ன் பண்ணலாம்னு பாத்தீங்களா? இவ்வளவுதான் ப்ரொசீஜர். சோ நான் குரூப்ல நியூஸ் பேப்பர் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா யாருமே 26 பக்கத்தை நம்ம ரீட் பண்ணணுமேன்னு எரிச்சப்படவே படாதீங்க. ஏதாவது ஒரு நியூஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு கிரிமினல், இந்த கொலை சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. என்னடா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை எடுப்பாங்க. சில பேர் இந்த ஆக்சிடென்ட் கேசஸ் இருக்கும், அதை எடுப்பாங்க. சில பேர் இந்த சிவில் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அத மாதிரி எடுப்பாங்க. இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்கும் போது ஏதாவது எம்பிஸ், எம்எல்ஏஸ் அவங்க எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா மியூசிஷியனுக்கு இருக்கக்கூடியது ஏதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு நியூஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம நிறைய நியூஸஸ் இருக்கதான் செய்யுது இல்லையா? ஆக்சுவலா பாருங்க, நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்தாலே நமக்கே என்னன்னா தெரிய வரும். நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல வைடா இருக்கு. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்னா எடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நோட்டீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நோட்டு போடணும். சோ வெக்காபுலரிக்கு தனியா ஒரு நோட்டு போட்டு டேட்டு போட்டு என்ன பண்ணணும்னா டெய்லி வெக்காபுலரிஸ் எழுதணும். அதே மாதிரி அந்த வெக்காபுலரிஸ நம்ம லீகலா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம், நம்ம டெய்லி படிச்சுட்டே இருக்கோம். அப்ப நம்மளுக்கு இன்னும் என்ன ஆகும்னா புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ரீட் பண்ணும்போது புரியலன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பொறுத்தளவுல அவங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எப்பவாச்சும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா புல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் கமா போட்டே தான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ நீங்க கமா வர ஃபர்ஸ்ட் படிங்க, நெக்ஸ்ட் கமா வரைக்கும் அடுத்து படிங்க. இந்த மாதிரி பிரிச்சு படிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான சில டெக்னிக்ஸ். ஓகேவா? சோ இதுல நியூஸ் பேப்பர் ரிலேட்டடா யாருக்கும் எனி எதுவும் இருக்கா? எனி டவுட்ஸ், எனி சஜஷன் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல? சோ இனிமே நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கலாமா டெய்லி?
டெய்லி ஒரு பேராகிராஃப் போதும். மிஞ்சி போனா ஒரு 20 லைன்ஸ் கூட நம்மளால படிக்க முடியாதா என்ன? நம்ம எவ்வளவு பெருசா படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அப்ப டெய்லி படிக்கலாமா? சோ குரூப்ல வந்து டெய்லி நான் வந்து என்ன அப்படின்னா வந்து யாரெல்லாம் படிச்சீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து போல் போட்டுட்டு இருக்கேன். அதுல தாராளமா நம்ம ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டுனாலும் என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம். சோ அதுக்காக பார்க்கலாம். சோ நாளையில இருந்து என்ன, இன்னையில இருந்தே பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டோமே ஒரு நியூஸ் பேப்பர்ல உள்ளது. பட் இது எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர். ஓகே 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 ஃபைன். ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து நீங்க லிங்க்ஸ் கேக்குறீங்க. நான் வந்து லிங்கை வந்து இந்த சாட் பாக்ஸ்ல நான் வந்து போடுறேன். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப் லிங்கை நான் வந்து சாட் பாக்ஸ்ல போடுறேன். அதை விட ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க டிரான்ஸ்லேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புறேன். அதை ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் பத்தி வேற யாருக்காவது டவுட் இருக்கா? பிகாஸ் நியூஸ் பேப்பர் தான் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற மெட்டீரியல்ஸ் நம்ம தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. நியூஸ் பேப்பர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இதுல யாருக்காவது சஜஷன் ஒப்பீனியன்ஸ் எதுவும் இருக்கா? மேம் நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஸோ அதனால நியூஸ் பேப்பர்ல வந்து ஸ்பெசிஃபிக்கான இது டாபிக்ஸை எப்படி செலக்ட் பண்றதுன்றது சொல்ல முடியுமா? மேம் ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். இப்ப பிகினர்ஸ் இருப்பாங்க. நியூஸ் பேப்பரை வந்து நம்ம 3ஆ பிரிக்கலாம். பிகினர்ஸ் இருப்பாங்க, மிடில்ல இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க, டைம் பாஸ்க்காக ரீட் பண்றவங்க இருப்பாங்க. ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிகினர்ஸா இருந்தோம் அப்படின்னா கார்னர் நியூஸ், சின்ன சின்ன நியூஸஸ் இருக்கும். குட்டி குட்டி நம்ம எல்லாம் படிச்சோம்ல, இதெல்லாம் கார்னர் நியூஸ். இந்த மாதிரி நியூஸஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம மிடிலா படிக்கிறோம்னா கொஞ்சம் பெரிய பேராகிராஃபா இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல எடிட்டோரியல் போகலாம். அதுக்கப்புறம் ரீடர்ஸ் மெயில்னு சொல்லிட்டு ஹிந்து பேப்பர்ல மண்டே போடுவாங்க, அந்த ரீடர் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஃபர் பண்ணலாம். நான் எதுக்காக வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க வந்து எடிட்டோரியலுக்கு போங்க, பிகினர்ஸ் கார்னருக்கு போங்க. நம்ம எதுவுமே நமக்கு வந்து பேசிக்கே இல்லாம எடிட்டோரியல் போனோம்னா நம்ம நியூஸ் பேப்பரே வெறுத்துருவோம். சீரியஸாவே நான் சொல்றேன். நம்ம எதுவுமே பேசிக்காவே இல்லாம நான் எடிட்டோரியலுக்கு போறேன், அது என்ன எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க மட்டும் அதெல்லாம் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நியூஸ் பேப்பரே நம்ம வெறுத்துருவோம், நமக்கு பிடிக்காம ஆயிரும். அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது பிடிக்கணும். நம்ம பண்ற விஷயத்த நியூஸ் பேப்பர் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ அதுக்கு பேசிக்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை சூஸ் பண்றது. இன்னொன்னு, நிறைய பேர் டைம் பாஸ்க்கு படிப்பாங்க, அவங்க நான் காமனா படிக்கலாம். பட் நம்ம படிக்கணும், யூஸ்ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா லீகல் நியூஸஸ் இருக்கும், கோர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய லீகல் வேர்ட்ஸ் வரும். அதே மாதிரி லீகல் தமிழ்லையும் நம்ம படிக்கும் போது நிறைய லீகல் வேர்ட்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்துல இருக்கு இல்லையா, இதுல இருக்கிறது சில தமிழ்ல வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா அதோட எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கும். பிகாஸ் இப்ப நெல்லை எடிட்டோரியல்னு சொல்லிட்டு ஹிந்துக்கு வரும். ஓகேவா? அதாவது நம்ம இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம தமிழ் ஹிந்து பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெல்லை, நாகர்கோவில் இந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த சரௌண்டிங்ஸான நியூஸஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால அதை வந்து பைலிங்குவலா நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம பிக் பண்றது பேசிக்கான விஷயம். ஸோ நம்ம என்ன எக்ஸாம்க்கு ஏபிபிக்கு டிரான்ஸ்லேஷனுமே இருக்கு, அதுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னாலுமே வந்து தாராளமா வி வில் கோ வித் இந்த ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம வந்து போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நம்ம படிக்கிற வார்த்தையை நோட்ல எழுதி வைக்கணும். ஸோ நோட்ல எழுதி வைக்கல அப்படின்னா நமக்கு புரியவே புரியாது. நம்ம கடைசி நேரத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது வந்து வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தா முடியவே முடியாது. டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்றோம்ல, அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், டெபோசிஷன், டீடு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, எல்லாமே இந்த வார்த்தை தான். ஜட்ஜ்மெண்ட்ல பாருங்க, இவன் வந்து வெட்டிட்டான், இவன் கொலை பண்ணிட்டான், இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, இந்த ரிப்போர்ட் வச்சிருந்தாங்கன்னு. இதுக்கு எல்லாத்துக்கான வார்த்தைகள் எங்க இருக்கு? படிக்கிறதுல தான் இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம நியூஸ் பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் டீடு, இதுக்குள்ளெல்லாம் போகும்போது நம்ம ரொம்ப எலாபரேட்டா நம்மளால வந்து பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பேசிக்கான நியூஸ் பேப்பர் கான்செப்ட். இது கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஓகே ஓகே. பட் சில வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்குல்ல, அத வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ல எழுதும் போது அது சூட்டபிளா இருக்குமா? இல்லட்டா வந்து சில பேர் என்னன்னா கலெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம், இல்லட்டா அவங்க வந்து நார்மலா மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுமா போதும் அப்படின்றாங்களே, அதுக்கு என்ன மேம் சஜஷன்?
நம்ம ஆக்சுவலா நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதுறோம்ல, அது வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் அப்படின்னு போட்டு எழுதினாலும் பிரச்சனை இல்ல. மர்ம நபர்கள் அப்படின்னு போட்டு எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 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 நியூஸ், ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது அடையாளம் தெரியாத நபர், மர்ம நபர் அப்படின்ற வார்த்தைக்கும் எது கிளாஸியா நமக்கு தெரியுது தமிழ்லயே? ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுல எது நமக்கு வந்து ரிலேட் ஆயிருக்கு? நமக்கு பார்க்கும் போது எது வந்து தெரியுது? மர்ம நபர்கள் தான் அதுதான் நமக்கு ஆப்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுதான் ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு சொல்றது. அந்த இடம், பொருள், அந்த சிச்சுவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க காமனா எழுதிக்கலாம், கிராமட்டிக்கல் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணினாலே பாஸ் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. பாஸ் ஆகுற காலம்லாம் போயிருச்சு. பிகாஸ் ஹெவி காம்படிஷன், பயங்கர காம்படிஷன்ல இருக்கு. அப்ப ஒருத்தங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க கிராமட்டிக்கலை வச்சு மேல போயிருவாங்க. இப்போ ஒரு ஜட்ஜஸ் இருக்காங்க, ரீட் பண்ணும்போது பாருங்க, இசு வாசு வேற எல்லாம் தப்பா போட்டு, இன்னைக்கு நேத்து கொலை நடந்ததுக்கு இன்னைக்கு கொலை நடந்த மாதிரி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்ப அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் பேசிக்கான விஷயம். அதனால கிராமட்டிக்கல் அப்படின்றது அது தேவையே இல்ல அப்படின்னு நம்ம என்னைக்குமே நம்ம வந்து சொல்லவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை நம்ம 100% கான்சென்ட்ரேட் பண்ணாட்டாலும் ஒரு 50% அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம பேப்பர் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ இப்ப வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்லேஷன் பொறுத்தளவுல ஐ ஹோப் உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து ஓகே. சோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பொறுத்தளவுல போர்ஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டெபோசிஷன், சான்றுரை, சாட்சியுரை அப்படின்றது டெபோசிஷன் இருக்கும். அடுத்து வந்து டீடு வந்து இருக்கும். இதுதான் என்னன்னா பேசிக்கான விஷயமாகவே என்ன செய்யும் அப்படின்னா வந்து இருக்கும். சோ இந்த டெபோசிஷனா இருக்கட்டும், இந்த டீடா இருக்கட்டும், இந்த ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம். பிகாஸ் வி ஹாவ் எனஃப் டைம். நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பிராக்டிஸ் பண்றதுக்கு உள்ள போகணும். அதனால இப்போதைக்கு யாருமே வந்து என்னன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட், டெபோசிஷன், டீடு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸையும் டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸையும் நீங்க எடுத்து தனியாக நோட்டு போடுங்க. நோட்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். எல்லாரும் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே பிலீவ் பண்ணிட்டு ஒரு ஹார்டின் எல்லாருமே கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு ஹார்டின் போடணும். நான் வெக்காபுலரிக்கு தனி நோட்டு போட்டுருவேன், டிரான்ஸ்லேஷனுக்கும் ஒரு தனி நோட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க பிலீவ் பண்ணி எல்லாரும் ஒரு ஹார்டின் போடுங்க. டிரான்ஸ்லேஷன்ன்றது கஷ்டமே கிடையாது, எல்லாமே ஈஸி தான். ஆனா எல்லாருமே டிரான்ஸ்லேஷன் கஷ்டம்னு ரொம்ப டவுன் பண்ணியே இருக்கிறீங்க. யாருமே வந்து ஒரி பண்ணவே கூடாது. டிரான்ஸ்லேஷன்ல கண்டிப்பா மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ.